தற்போது நடிகர் பூச்சி முருகன் சரத்குமாருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வழக்குகளையும் தொடர்ந்த பூச்சி முருகன் தற்போது செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வருகிறார். அதனை பார்க்கலாம். பெருசா கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் இந்த விவாத மேடையில அப்படி நீங்க பாத்தீங்களா? போலாம். ஆமா ஆமா பின்னாடி ஒட்டி அதாவது மாநகராட்சியோட அனுமதி பெற்றுதான் கட்டடம் கட்டடம் இடிக்கப்பட்டதாக நீங்கள் எப்படி பாக்குறீங்க? திருப்பி அவர் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அவர் எத்தனை வாட்டி கேட்டாலும் நானும் ரெக்கார்டு கூட தான் சொல்லுவேன். நானும் ரெக்கார்டு கூட தான் சொல்லுவேன் சார். மாநகராட்சி மாநகராட்சியில முன்னுரிமை பெற்றுதான் கட்டடம் கட்டப்பட்டதாகவும் அதற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி நடிகர் சங்க சார்பாக கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பி பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு சரத்குமார். நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் இது என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் நான் காட்ட முடியும். அவர் 2013 இடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னார். இந்த பாருங்க 2012/3/2013 டெமாலிஷன் பிளான் குட் நாட் பி இஷ்யூடு. இதுவும் கார்பரேஷன் கொடுத்ததுதான். இது இப்படி இருக்கிறப்ப திருப்பி அவர் பர்மிஷன் வாங்கினு சொன்னா என்ன இருக்கு சார்? இதுல இப்ப அடுத்ததா 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்ல அங்க அந்த எஸ்பிஐ அந்த அக்ரிமெண்ட்ல போட்டது 5000 ஸ்கொயர் ஃபீட் நடிகர் சங்கத்துக்கு இருக்கிறோம். அது ஒரு பிரிவியூ தேட்டத்துக்கு இருக்கும். அந்த அதுக்கான ஆதாரம் தான் நீங்க சரத்குமார் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்குன்னு இன்னைக்கு தான் அவர் சொல்றாரு. ஆனா அது டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அவர் போட்டிருக்காரா இல்லையாங்கிறது தெரியல, இன்னும் நான் பார்க்கவும் இல்லை. ஆனா எஸ்பிஐ சினிமாஸும் சேரிட்டபிள் ட்ரஸ்டும் போட்ட அக்ரிமெண்ட் இது உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்ல. மறுபடியும் மறுக்கிறேன். அவர் சொல்றது பொய். ஆமா யாரு? நான் என்ன கேட்கிறேன், இதை நீ கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியதானே? ஏன் கோர்ட்ல சப்மிட் பண்ணல? இன்னைக்கு தானே அவர் சொல்லியிருக்காரு. இதை கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியதானே? டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னா என்ன சார்? ரிஜிஸ்டர்ட் லீஸ் ரிஜிஸ்டரேஷன் பண்ண அக்ரிமெண்ட்ல இல்லையே, போச்சே. செயற்குழு பொதுக்குழுக்குள்ள நீங்க வரவே கிடையாது. அந்த இடிக்கிறதுக்கு தீர்மானம் அந்த செயற்குழுக்குள்ள நீங்க வரவேற்று கையெழுத்து போட்டு சார். செயற்குழுல நானும் எஸ்வி சேகர் சாரும் அப்ஜெக்ஷன் பண்ணி பேசணும். ஆனா அதுல அவர் எப்பவுமே அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் உண்டான வேர்ட் எல்லாம் அதுல ரிமூவ் பண்ணுவாங்க அவங்க ரெசல்யூஷன்ல. அதே மாதிரி பொதுக்குழுலையும் எந்திரிச்சு கேட்டேன். இதே அந்த குரூப்ல இருக்கிற நடிகர் இப்ப மோகன்ராம் இருக்கார்ல, மோகன்ராம் எந்திரிச்சு கேட்டாரு, என்னங்க இது 29 வருஷத்துக்கு 11 மாசத்துக்கு போடுறீங்க நீங்க, என்ன விஷயம் இது, என்ன நடக்குது இதுல ஒன்னும் புரியல. உடனே ராதாரை போய் நீ 29 வருஷம் நான் உயிரோட இருக்க போறியா, அதுக்கப்புறம் நான் இருக்க போறேனா உட்காரியான்ட்டாரு. இது சத்தியம் நடந்தது. மாதந்தோறும் கிட்டத்தட்ட கணிசமான தொகை வரதாக இருப்பதாகவும் அதனாலதான் 29 வருஷத்துக்கு குத்தகை போட்டதாகவும் அது பாதி அளவு தான் கொடுக்கறதா இருந்தா 15 வருஷம் தான் இருந்தது. ஆனா அந்த எஸ்பிஐ சினிமாஸ் கட்ட காசு கூட வராது அப்படின்றதுனாலதான் 29 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டதா சொல்றாங்க. அதே போல 5 வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறது குற்றச்சாட்டு வச்சீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு இது இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு சங்கமே அந்த ஒரு ஆக்ட்லயே வரல அப்படின்னு ஒரு அது தவறு. இந்த பாருங்க, நான் இன்கம் டாக்ஸ் கடந்த 6/3/2012 காஜா மொய்தீன்ங்கிறவர் இந்த என்னுடைய பெட்டிஷனர் 2 பேர் பண்ணோம். லீவ் கிராண்ட்ல 2 பெட்டிஷனர். அதுல ஒரு மெம்பர் தான் ஆர்டிஐல கேட்டார். அப்ப அவர் என்ன கேட்டார்னா, நம்ம நம்மளுடைய ட்ரஸ்ட் டீட்ல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது பர்மிஷன் எங்கன்னா லீஸுக்கு போடுறதா இருந்தா, பில்டிங் கட்டுறதா இருந்தா பர்மிஷன் வாங்கணும். அப்ப நான் கேட்டேன், இது பிரியர் பர்மிஷன் தான் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டதுக்கு, as per available records no prior permission has been granted by this office. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்ல சொல்றாங்க, as per available records no amendment has been made with the approval ன்னு சொல்றாங்க. அதர் தென் அதுலயே இன்கம் டாக்ஸுக்கு இவருடைய அப்ளிகேஷனை சிபிஐஓக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க, நாட் ஆடிட் ரிப்போர்ட், ஒன்லி ஸ்டேட்மெண்ட். அதுவும் அன்னே டேட்ல தான் சப்மிட் பண்ணாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துக்கு இந்த கடன் எப்படி கட்டுறத சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாம நீங்க எதிரணியினர் வந்து அதாவது இந்த கட்டடம் கட்டினதுக்கு அப்புறமா தான் கோர்ட்டுக்கு போயிருக்கு, கட்டடம் இடிச்சதுக்கு அப்புறமா தான் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. அதாவது திட்டமிட்டே வந்து இதை வந்து எதிரணியா வந்து பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நீங்க இது வந்து முழுக்க முழுக்க செயல்படுறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் குறிப்பா பத்திரம் காணாம போயிடுச்சு நீங்க சொன்னீங்க. பத்திரம் காணாம போன யாருமே சொல்லல. பத்திரம் காணாம போயிடுச்சு நாங்க சொன்னோமா? இல்ல, நாங்க சொல்லல. பத்திரம் இருக்கு. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், 2012 தான் நான் கோர்ட்டுக்கே போறேன். 2012 லீவ் கிராண்ட்ல போறேன். அப்போ வந்து சந்துரு ஜட்ஜி வந்து எனக்கு இதுல வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்றாரு. சந்துரு தவறு நடந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, இதுல நடந்திருக்கு. ஆல்வேஸ் நாட் ட்ரஸ்ட் இன் நடிகர் சங்கம் போன்ற கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் நாட் கரெக்ட் சொல்றாரு. இதுல இருக்க இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா 2012 தான் கோர்ட்டுக்கே போறோம் சார். ஆனா அங்க இருக்கிற அசோசியேஷன் வந்து 10/12/2012 அட்மிஷன் ஆயிடுச்சு கோர்ட்ல. அங்க இருக்கிற அசோசியேஷன் வீடு கட்டக்கூடாது, இது வந்து இங்க வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாது சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போன ஆர்டர் காப்பி இது இருக்கு. நாங்க கட்டக்கூடாதுன்னு நாங்க போல. நாங்க 9 பேர் இருக்க வேண்டிய ட்ரஸ்ட்ல 2 பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அமெண்ட்மெண்ட்ல. இதுல தான் சொல்லியிருக்கோம். அது வந்து கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தாரு. அதுக்கு மேல 2 ஜட்ஜி பானுமதி அம்மாவும் அவங்க சசிதரனும் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அந்த ஆர்டர்லாம் இதை இருக்குது, கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அதுக்கு அப்புறமும் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடணும். திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன், ஒரு பொய்ய வந்து 100 வாட்டி சொல்லிட்டு இருந்தா உண்மையாயிடுமா? அவர் சொல்வதெல்லாம் பொய். கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சுவாங்க. இதெல்லாம் மறுப்பு தெரிவித்து நீங்கள் வந்து இப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார். இதெல்லாம் மறுப்பு தெரிவித்து உங்கள் அணி சார்பாக செய்தியாளர்களுக்கோ அல்லது நடிகர் சங்கத்தினருக்கோ குறிப்படி தெரிவித்தீங்களா? சார், இப்போ நாளைக்கு கூட அவங்க பிரஸ் மீட் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன, மக்களுக்கு உறுப்பினர் அத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ரு. இதை போய் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பொய் சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை கேட்டா கூட தெரிஞ்சிடும் இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. பூச்சி முருகன் பூச்சி முருகன் பூச்சி முருகன். அதான் ராதா ரவி ஒரு வாட்டி சொன்னாரு, நான் பூச்சி முருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், சிங்கம் புலிக்கு தான் பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு விடிஞ்சா ராதா ரவி சரத்தும் பூச்சி முருகன் பூச்சி முருகன் பூச்சி முருகன் தான் சொல்றாங்க. நீங்க கோர்ட்டுக்குள்ள போய் ஜெயிச்சுட்டு வரணும். நீங்க கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, நியாயத்தை ஜெயிங்க. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா தப்பு பண்ணு, நான் தண்டனை வாங்குறேன். இப்ப நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய செய்தியாளர் சந்திப்புல அவர் குற்றம் சாட்டியிருக்கிற வேற சில விஷயங்களுக்கு எப்படி பதில் சொல்ல இருக்கீங்க சார்? அவரு வந்து திருப்பி உங்களை என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு நல்லவர் போல ரொம்ப டீசெண்டா அவர் வந்து பல பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இன்னொன்னு சொல்லியிருக்காரு சார். அதுல அவரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நான் யாரையுமே அடிச்சதில்லை, ஒரு வாட்டி ஒருத்தரை நான் அடிச்சிட்டேன். அப்போ எங்க அப்பா வந்து லாயரு, போன் பண்ணி நீ சட்டத்துக்கு பதில் சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த பையனை அடி வாங்கின பையன் ஆஸ்பத்திரியில இருந்தான். அந்த பையன் என்ன வந்து என் தாயை பத்தி சொன்னான்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், உங்க தாயை பத்தி நீ சொன்னது மட்டும் நீ வந்து கஷ்டப்படுறிய, அப்ப செயற்குழு மினிட்ஸ்ல என்ன எழுதிருக்கீங்க தெரியுமா? பூச்சி முருகன் வழக்குகள் அடிக்கடி போடுறாரு, ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பெற்ற தாயை விட்டுறதுக்கு சமம்னு மினிட்ஸ்ல எழுதிருக்காரு. இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப உங்க அம்மா மட்டும் பெரியவங்க, அப்ப எங்க அடுத்தவங்க அம்மா எல்லாம் சாதாரணவங்களா? பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதனாலதான் நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தால் வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தவன்னு சொன்னார். பொய் சார், அவர் சொல்வதெல்லாம் பொய், பித்தலாட்டம்.